நம்ம சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாரு நம்ம இட்டாச்சி உச்சியா. நம்ம கிழக்கு கூமுட்டை டான்ஸ் வந்து அதுலக்கெல்லாம் ஒத்துக்கல. ஏன்னா நம்ம டான்ஸுக்கு உச்சியாக்கலான்னு வந்து படிச்சிருக்கணுன்ற ஒரு வெறியில் இருந்துச்சு. இப்போ நம்ம டான்ஸோ சொல்கிறாரு, ஒன்று நீ நினச்சா அவங்கள உச்சியாக்கல நீனே கொன்று, இல்லை நாங்கள் கொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க தம்பியை மட்டும் கொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம இட்டாச்சி உச்சியாவுக்கு நம்ம சாஸ்கி உச்சியா மேலே பாசம் நிறையா. அப்புறம் ஒரு இட்டாச்சி உச்சியா கிட்ட ஒருத்தர் வரான், நான் மாஸ்க்கு போட்டுட்டு அந்த மாதிரி உச்சியா நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம இட்டாச்சி ஓகே யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம இட்டாச்சி வந்து எல்லோரையும் கொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தவங்களாம் கொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அவங்க வீட்டுக்கும் வராரு. அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா அப்பாவும் சாவுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே, அவர் வந்து சாவுக்கு ரெடியாக இருக்கும்போது அவங்க நம்ம இட்டாச்சி உச்சியாவும் அவங்க அம்மா அப்பாவை சாவடிச்சுட்டு நம்ம இட்டாச்சி வந்து அழுதுகிட்டே அவர் அழுதுகிட்டு இருக்காரு.